அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? இங்க பாருங்க, நான் அவரை பத்திலாம் பேசுறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு பெரிய கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தா என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில சொல்லணும். அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லலாம்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுகவை தான் எடப்பாடி வச்சிருக்காரு, அதே போல அண்ணா ஆரம்பிச்ச திமுகவை தான் திமுக வச்சிருக்க கடலை ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் பதிவு பண்றாரு. விஜய் வந்து விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டில இருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல சார் போட்டி. இங்க பாருங்க, நான் அவரை பத்திலாம் பேசுறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு பெரிய கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தா என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா?